ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் பார்க்கலாம். இது வந்து 2025 ஒரு டிஎன்பிசி சம்மு. 1 + 2 + 3 + ... n = 406 எனில் n-இன் மதிப்பை காண்க அப்படின்னு இந்த சம்மை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல் எண் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 1 + 2 + 3 + n பார்த்திங்கன்னா ஒரு இயல் எண்ணோட ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ அந்த இயல் எண்ணில் நம்ம ஃபார்முலா அது நமக்கு தெரியும், n × n + 1/2. ஓகேங்களா, இதுதான் இயல் எண்ணோட ஃபார்முலா. ஸோ அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா = 406. இதில் n வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கனாலும் வரும். நீங்கள் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இங்கே எண்ணுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி LHS = RHS பார்த்தீங்கன்னா இந்த சம்மை நீங்கள் அழகாக முடிச்சிடலாம். நான் இப்போ இந்த ஆப்ஷன்லேருந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறேன். நான் இப்போ ஆப்ஷன் சி சும்மா எடுத்து போட்டு பார்க்குறேன், ரெண்டு சைடு ஈக்குவலாக வருதா அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் 28 எடுத்துக்கிறேன் நான். n + 1 அப்படின்னா 28 + 1 29 வருமா, /2 = 406. இது சிம்பிளிஃபை பண்ணலாமா, 2 அடிச்சிங்கன்னா 14 டைம்ஸ் ஆகும். அப்போது 14 × 29 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 406 வருதான்னு பார்க்கலாம். 9 4s are 36, மிச்சம் 3, 9 1s are 9 + 12, 12 பண்ணிங்கன்னா 28, 6 10, மிச்சம் 1 406. அப்போது ஆப்ஷனில் நான் இந்த 28 எடுத்து போட்டேன்னா எனக்கு LHS = RHS வருது. ஸோ ஆன்சரை வந்து கன்ஃபார்ம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சி தான். உங்களுக்கு 28 தான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா, இது ப்ரீஃப் மெத்தடில் போகணுன்னா அந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் 8 12 வரும். அதுக்கப்புறம் இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் என்னோடய வேல்யூ அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஆப்ஷன் மெத்தட். ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த எண்ணுக்கு சப்ஸ்டிட் பண்ணோன்னா இது கிடச்சிரும். சரிங்களா, ஸோ இதுதான் ஈஸி மெத்தட். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.